வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நான் இதுல யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் ரிலேட்டட் டாபிக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் லாஜிக்கல் ரீசனிங்ல ஒன்லி இந்தியன் லாஜிக். நமக்கு ரெண்டு இருக்கு, இந்தியன் லாஜிக், வெஸ்டர்ன் லாஜிக். நான் வெஸ்டர்ன் லாஜிக்கும் நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். இப்ப இந்தியன் லாஜிக்ல ஒரு பிரமாணாஸ் பத்தி பார்க்க போறோம். பிரமாணாஸ்னா என்ன? பிரமாணாஸ்னா எப்படி நமக்கு நாலேஜ் நம்ம கேதர் பண்றோம், அதுதான் பிரமாணாஸ். அது என்னென்ன வேஸ்ல எல்லாம் நமக்கு நாலேஜ் கிடைக்குது. ஓகேவா? பிரமாணாஸ் ஆர் த மீன்ஸ் ஆர் மெத்தட்ஸ் த்ரூ விச் வி அக்வயர் நாலேஜ் இன் இந்தியன் பிலாசபி. இது ஃபுல்லா இந்தியன் லாஜிக் இது. ஓகே, they help us understand how we know things and how to determine what is true or false. நம்ம ஒண்ணு கிடைச்ச உடனே ஒரு நாலேஜ் நம்ம கேதர் ஆனோன்னு இது சரியா தப்பா நம்ம யோசிக்க வைக்கிறோம்ல, அதுதான். Next, these are used by us consciously or subconsciously depending upon the particular situation. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது மாறுது. Advaita Vedanta philosophers have categorized the pramanas into 6 categories. Actually, நமக்கு 6 schools of philosophy இருக்கு. அதுல ஒண்ணுதான் அத்வைத்த வேதாந்தா. ஓகேவா? இதுல வந்து நியாயா philosophies வருது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 6 டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பிரத்யக்ஷா. பிரத்யக்ஷனா என்னன்னா எப்படி நமக்கு நாலேஜ் கிடைக்கிறது, அதுல ஒண்ணு பெர்செப்ஷன். பெர்செப்ஷன்னா நம்ம சில திங்ஸ் நம்ம யோசிச்சு பாக்குறது, இன்னொன்னு நம்ம கண்ணுல பாக்குற திங்ஸை வச்சே நம்ம வந்து அது நாலேஜை கெயின் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் பெர்செப்ஷன். Pratyaksha. This pramana is used when knowledge is acquired directly through the senses. நமக்கு ரெண்டு வழியில கிடைக்குது பிரத்யக்ஷால. எக்ஸ்டர்னலா கிடைக்குது, இன்டர்னலா கிடைக்குது. எக்ஸ்டர்னலா கிடைக்கிறது எல்லாம் நம்ம கண்ணுல பாக்குறது, நம்மளோட 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறோம்ல, அது வந்து எக்ஸ்டர்னல். இன்டர்னல்னா நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது நமக்குள்ளேயே ஒரு நாலேஜ் நம்ம கெயின் ஆகுதுல, ஒரு காம்னஸ் ஏற்படுது, அது வந்து ஒரு இன்டர்னல் ஃபீலிங்ஸ் வருதுல, அதெல்லாம் இன்டர்னல். ஓகே, சோ ரெண்டு வழியில நமக்கு இந்த பிரத்யக்ஷால நமக்கு பெர்செப்ஷன்ல நாலேஜ் கெயின் பண்றோம். So Pratyaksha is foundational for establishing truth. It serves as a basis for further reasoning and inference. ஒன்னு நம்ம கண்ணுல பார்க்கும்போது நெக்ஸ்ட் தான் நம்மளோட திங்கிங் ஸ்டார்ட் ஆகுது, ரீசனிங் ஸ்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் பேசிஸ். So different people can understand the same object differently depending upon the sense used for perception. See, நம்ம பார்க்குற பார்வை நான் பார்க்கறதுக்கும் நீங்க பார்க்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் மாறுபடும் சொல்றாங்க. இந்த பிரத்யக்ஷா, இந்த பெர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 திங்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல், இன்டர்னல். இன்டர்னலா நடக்கிறது என்னன்னா நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர், ஒரு காம்னஸ், ஒரு இன்டர்னல் ஃபீலிங்ஸ், அது இன்டர்னல். எக்ஸ்டர்னல் நமக்கு எப்படி அந்த நாலேஜ் சென்சஸ் மூலியமா கிடைக்கிறதுங்கிறது அது எக்ஸ்டர்னல். ஓகே, அது ரெண்டு ஸ்டேஜஸ்ல இன் பெர்செப்ஷன்ல நமக்கு கிடைக்குது. எப்படின்னா சவிகல்பா, நிர்விகல்பா. சவிகல்பா, நிர்விகல்பா. சவிகல்பானா பெர்செப்ஷன் வித் டீடைல்ஸ் லைக் ரெகக்னைசிங் எட்ரி. ஒரு பொருளை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடும், அது சவிகல்பா. நிர்விகல்பானா பியோர் அவேர்னஸ் வித்தவுட் லேபிள்ஸ் லைக் பீயிங் அவேர் இன் மெடிடேஷன். அங்க எந்த திங்ஸும் கிடையாது, ஆனா நம்ம மைண்ட்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வருதுல்ல, அது நிர்விகல்பா. ஓகே, நெக்ஸ்ட் அது 2 ஸ்டேஜஸ். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, இது 2 ஸ்டேஜஸ். இது 2 டைப்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன்ஸ் இருக்கு. சில விஷயம் நம்ம பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம், சில விஷயம் நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் லௌகிகா அலௌகிகான்னு ரெண்டா பிரியுதுன்னு சொல்றாங்க. லௌகிகானா ஒரு ஆர்டினரி திங்ஸ். இட் மீன்ஸ் வேர்ல்ட்லி நாலேஜ் பேஸ்ட் ஆன் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்சஸ். நம்ம டெய்லி நடக்கிற விஷயம் பார்த்து புரிஞ்சுக்கிற நாலேஜ். அலௌகிகான்ற கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி. It refers to deeper knowledge beyond ordinary experiences, focusing on the nature of reality and consciousness. ஓகேவா? இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பிரத்யக்ஷான் வந்தா அது பெர்செப்ஷன் தான். அந்த பெர்செப்ஷன் நமக்கு இன்டர்னலாவும் ஏற்படும், எக்ஸ்டர்னலாவும் ஏற்படும். இது மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, இந்த லௌகிகா அலௌகிகாலாம் ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல, பட் சம்டைம்ஸ் வரும் இது ரிலேட்டடா. லௌகிக்கான டெய்லி நடக்கிற ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறது லௌகிக்கா. அலௌகிக்கான இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டு நம்ம மைண்ட், நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம சில விஷயம் நமக்கு யோசிச்சு நம்ம பண்றோம்னா அது அலௌகிக்கா. ஓகே, இதுல எக்ஸாம்பிள், see, a mechanic knows how to repair a bike. This knowledge is based on hands-on experience and practical skills learned from working with vehicles and understanding. டெய்லி ஒரு வேலை செய்ய செய்ய கண்ணால பார்த்து பார்த்து என்ன ஆயிடுச்சு, அந்த ஒர்க் பழகிடுச்சு, அது வந்து லௌகிக்கால வந்துரும். So பண்றது, a person who practices meditation goes beyond ordinary experience and involves a deeper spiritual awareness of reality. ரொம்ப மெடிடேஷன் பண்றவங்க கிட்ட ஒரு காம்னஸ் இருக்கும், அந்த ஒரு புரிதல் இருக்கும்ல, அதுதான் அலௌகிக். ஓகேவா?
கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பெர்செப்ஷன் பத்தி, ஓகேவா? செகண்ட் ஒன் பார்ப்போம். செகண்ட் அனுமானம். அனுமானம் இதெல்லாம் எதுனா நாலேஜ் நமக்கு எப்படி கிடைக்குது, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்ஸ்ல புரிஞ்சிட்டோம். இப்போ அனுமானம். அனுமானம்னா இன்ஃபரன்ஸ். அனுமானம் allows us to draw conclusions based on available evidence. நம்ம கிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சு நம்ம ஒரு அனுமானம், ஓ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம யோசிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், seeing smoke can lead us to infer that there is fire even if we don't see it directly. ஆக்சுவலி தூரக்க ஒரு இடத்துல புகை வந்துட்டு இருக்கு, நம்ம அங்க போய் பார்க்கல, ஆனா நமக்கு தெரியும் நெருப்பு இருக்கிற இடத்துல புகை வரும், சோ அங்க புகை இருக்குன்னு நம்மளே நினைச்சுக்கிறது, அது அனுமானம். தமிழ்ல நம்ம அனுமானம் சொல்றோம்ல, அதுதான் இது. அனுமானம் is an important means of knowledge used to understand things that are not directly observable. Knowledge was drawn by logical conclusions from known premises. Premisesனா ஒண்ணுமே இல்லைங்க, சென்டென்சஸ் தான். நம்ம முதல் பாக்குற ஒரு சென்டென்ஸ், ஃபயரை பாக்குறோம், புகை வர்றத பாக்குறோம், அதுதான் ஒரு ப்ரிமைஸ், அது பேர் தான் ப்ரிமைசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அனுமானத்துக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். See, if you see dark clouds in the sky, இது ஒரு premises. இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த பாயிண்ட பார்த்து இது வருது, அதான். You can infer that it is likely to rain. Conclusion, even if you have not experienced rain yet. Okay, இது வரைக்கும் மழை வரல, ஆனா அந்த பக்கம் கருப்பா இருக்க மேகத்தை பார்த்தோன்னு ஓ மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறோம்ல, அது ஒரு அனுமானம். ஓகேவா? when you smell food cooking in the kitchen, ஏதோ சம்திங் நல்லா அம்மா சமைக்கிறாங்க, நல்ல ஃபுட் ஸ்மெல் வருது, அது ஒரு premises. இப்ப நமக்கு தெரிஞ்சிடும் யாரோ நல்ல ஒரு சமைக்கிறாங்க. See, you might infer that someone is preparing a meal. அது conclusion, even if you don't see anyone cooking. நம்ம அங்க போய் நேரா பார்க்கல, இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நமக்கே ஒரு அனுமானம் தோணுது இல்லையா? இதுதான் செகண்ட் ஒன் அனுமானம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னன்னா உப்பமானம். உப்பமானா கம்பேரிசன். சம்டைம்ஸ் நம்ம நாலேஜ் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, சில விஷயத்த கம்பேர் பண்ணும்போது கிடைக்குது. ஓகேவா? See, Upamana is a means of knowledge in Indian philosophy that refers to knowledge gained through comparison or analogy. Analogy நாலே relationship ன்னு அர்த்தம். ஒரு relationship நமக்கு தெரியும்னு இந்த relationship. ஓகேவா? For example, during a science lesson, a teacher introduces the concept of an ecosystem to students who are familiar with a garden. The teacher explains that just as a garden has plants, animals, and insects. See, மிஸ் ஒரு ecosystem பத்தி நடத்துறாங்க. ecosystemனா என்னது? எல்லாமே இருக்கிறது. ஒரு environment குள்ள இருக்கிற plants, animals, சுத்தி இருக்கிற எல்லாமே சேர்ந்தது தானே. மிஸ் கார்டன் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்றாங்க. அங்க ரிலேஷன்ஷிப் காட்டிட்டு இந்த மாதிரி தான் ecosystem சொல்றாங்க. இது மட்டும் நிறைய சொல்லலாம், கிளாஸ் ரூம் கம்பேரிசன்ல நிறைய சொல்லலாம். See, ecosystem encompasses various living and non-living components that depend on one another. So, இதெல்லாம் அங்க example miss சொல்றது. By comparing an ecosystem to their garden experience, the students can better understand about ecosystem. இந்த மாதிரி நிறைய classroom situationsல பண்ணுவோம். சில comparison காட்டுவோம். சில ஒரு குழந்தை 95% எடுக்குது, நிறைய அந்த பொண்ணுக்கு ஸ்டார்ஸ் கொடுக்குறோம், நிறைய அப்ரிசியேஷன் பண்றோம், அதை முதல்ல கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓஹோ இது மாதிரிலாம் பண்ணணுமா, நெக்ஸ்ட் தானும் ட்ரை பண்ணணும், இவளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இன்னொரு பொண்ணு இல்ல தான் 95% எடுத்தோன்னு ஓ மிஸ் நமக்கும் இந்த வாட்டி ஸ்டார் கொடுப்பாங்க, அந்த பொண்ணு யோசிச்சு பாக்குதுல, கம்பேர் பண்ணி. அதுதான். Thus comparison helps in acquiring new knowledge by relating to prior knowledge. Okay, last time மிஸ் ஸ்டார் கொடுத்தாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, சோ இந்த தடவையும் நான் 95% எடுத்துட்டு எனக்கும் மிஸ் கொடுப்பாங்கன்னு அந்த பொண்ணு ஒரு உப்பமான ஒரு கம்பேரிசன் பண்ணி குழந்தை பாக்குதுல, அதுதான் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கைண்ட் வந்து சப்தா. நம்ம லாஸ்ட்ல ஒரு சம்மரி மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபோர்த், Shabda is a term in Indian philosophy that denotes knowledge acquired through words, especially through reliable verbal testimony. Even நம்ம ஸ்கூல்ல படிக்கிற புக்ஸ் எல்லாமே நம்ம நம்பி தானே, எல்லாமே வந்து முன்ன மகாத்மா காந்தி இது சொல்லியிருக்காரு, நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து பெரியவங்க எல்லாம் சொன்னது, நம்ம அதை முழுசா நம்புறோம், அதுதான் சப்தா. சப்தானா என்னதுன்னா மத்தவங்க சொன்னதை நம்ம நம்புறது. ஓகே, வேர்பல் டெஸ்டிங், எழுதுறது, சொல்றதா இருக்கும். Okay, it is viewed as a trustworthy source of knowledge when the speaker is credible and includes various forms of communication such as scriptures and spoken language. நிறைய எழுதுனது, எவ்வளவு எழுத்தும், நிறைய நம்ம திருக்குறள் படிச்சிருவோம், எல்லாமே ஒரு வேர்பல் டெஸ்டிமனி தானே. அது மூலியமா, அந்த எழுத்துக்கள் மூலியமா நம்ம கத்துக்கிறோம். இல்ல நிறைய அந்த காலத்துல சொல்லி இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து நம்புறோம்ல, அதெல்லாம் வந்து verbal testimony, அதெல்லாம் சப்தா தான். A student learns about historical events from a textbook written by credible historians. Trusting the information provided, student gains knowledge about history as they rely on the verbal testimony. இதெல்லாமே verbal testimony தான் சேரும். Even knowledge getting from books, அது மட்டும் இல்ல, புக்ஸ்ல கிடைக்கிறதோ, மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஆனா கரெக்ட் ரிலேபிள் இன்ஃபர்மேஷனா இருக்கணும். நியூஸ் பேப்பர்ஸ்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, பெரியவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது எல்லாமே சப்தால சேரும். டீச்சர்ஸ் லிஸ்னிங் டு எல்டர்ஸ், இது நான் ஏன் ஆட் பண்ணேன்னா, சம்டைம்ஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு யூஜிசி நெட்ல இந்த மாதிரியும் சில சாய்ஸஸ் வச்சிருப்பாங்க.
அதனால யோசிச்சுதான் நம்ம பண்ணணும். ஓகே, சப்தானாலே ஒரு பெரியவங்க கிட்டயோ இல்ல நம்ம நம்பகத்தன்மையான ஒரு விஷயம் நமக்கு ரீச் ஆகுது, அதுதான். ஓகே, அது வெர்பலாவும் இருக்கலாம் இல்ல எழுதுறது ஃபார்ம்லயும் இருக்கலாம். நெக்ஸ்ட் அர்த்தபத்தினா இம்ப்ளிகேஷன். ஃபிஃப்த் ஒன், அர்த்தபத்தி is used in Indian philosophy that involves deriving knowledge based on the necessity of a conclusion to explain a given situation. நம்மளே ஒரு அர்த்தம் வச்சுக்கிறது, அதுதான் அர்த்தபத்தி ஆக்சுவலி. It helps in understanding something that is not directly observed but can be inferred logically. நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி இருக்கும் நம்மளே யோசிக்கிறது. இது எக்ஸாம்பிளோட பண்ண உங்களுக்கு புரியும். See, for example, see, when someone sees a person carrying a heavy backpack but doesn't see any visible weight on their body. See, வேற ஒருத்தவன் நல்ல ஹெவி வெயிட்ட தூக்கிட்டு போறான். ஆக்சுவலா நமக்கு தெரியாது அது எவ்வளவு வெயிட்னு. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், the observer might conclude that the backpack is full of books or other heavy items. This deduction is based on the necessity to explain why the person is carrying the heavy load, reasoning that infers information from the current situation. அப்ப நடக்கிற விஷயத்தை வச்சுட்டு நம்ம ஆக்சுவலா அந்த புக்கு தூக்கி பார்க்கல, நமக்கு அது எவ்வளவு வெயிட்னு தெரியாது. ஆனா அந்த பேக்கை ஒருத்தவன் தூக்கிட்டு போறான், ஹெவி வெயிட்ட தூக்கிட்டு போகும்போது நம்மளே நினைச்சுக்கிறோம், ஓ இவன் ரொம்ப வெயிட்ட தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஓகே, ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது அவங்க நடக்கிற விஷயத்தை வச்சு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளே ஒண்ணு யோசிச்சுக்கிறோம். ஓகே, அதுதான். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், அனுபலப்தி. அனுபலப்தினா என்னன்னா நான் அப்ரிஹென்ஷன். அப்படின்னா அனுபலப்தி refers to the form of knowledge that emphasize the idea that understanding can be gained not just from what is present. அர்த்தபத்தில என்ன ஆச்சு, அது இருந்துச்சு, பிரசன்டா இருந்துச்சு, நம்ம அந்த ஆளை பார்த்தோம். ஆனா இங்க பொருளே இல்லைன்னா கூட நமக்கு ஒரு திங்கிங் வரும் இல்லையா. நம்ம ஒரு பெண்ணை வச்சிருக்கோம், அந்த பெண்ணை எங்கேயோ வச்சுட்டோம், நாளைக்கு அந்த பெண்ணை தேடுறோம், கிடைக்கல. நம்மளே யோசிக்கிறோம், ஓ மேபி இவ என் ஃப்ரெண்டு தான் நேத்து வந்து அவதான் எடுத்துட்டு போயிருப்பா. இந்த மாதிரி நினைச்சுக்கிறது, வேற ஒண்ணுமே இல்ல அனுபலப்தினா. ஓகேவா, அது இன்னைக்கு இல்ல. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இப்படிதான் ரீசன் இருக்கும், இதுதான் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்சென்ட் ஆன திங்குக்கு நம்ம லாஜிக்கலா ஒரு திங்கிங் பண்றோம். இதுதான் ஆக்சுவலா ரைட். ஓகே, ஒரு ஆப்சென்ட், அந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆப்சன்ஸ் அனுபலப்தியில. This type of reasoning often helps individuals draw conclusions about conditions, relationships, or actions based on the absence of expected elements. ஓகேவா, இப்ப அந்த பெண்ணு நேத்து எழுதிட்டு இருந்தேன், இங்கதான் வச்சுட்டு போனேன், பட் நான் என் ஃப்ரெண்ட் அன்னைக்கு வந்தா எடுத்துட்டு போயிட்டா. ஓகேவா, அது எடுத்துட்டு போனாலா இல்லையான்னு தெரியாது, ஆனா நானே யோசிக்கிறது, ஓ அவதான் எடுத்துட்டு போயிருப்பா, அதுதான். ஓகே, so for example, during a dinner party, a guest observes that there is no dessert served. அன்னைக்கு dessert எதுவும் கொடுக்கல. They might infer that the host decided not to present dessert for that evening. The absence of dessert allows the guest to deduce the host choice regarding the meal. ஒண்ணுமே இல்ல, அன்னைக்கு டின்னர்ல ஒரு ஸ்வீட் கொடுக்கல, dessert கொடுக்கல. என்ன நினைச்சிருக்கோம், ஓ நீ கொடுக்கவே இல்லை போல இருக்கு, நம்மள நினைச்சிட்டோம். அவ்வளவு, நம்மளே ஒரு பொருள் இல்ல, அதுக்கு நம்மளே லாஜிக்கலா திங்க் பண்ணிக்கிறது தான் அனுபலம். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6க்குள்ளதான் கண்டிப்பா வரும். யுஜிசி நெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பா கேட்கறது இல்ல. சோ இதுக்குள்ள வருது. ஆனா நமக்கு ஈவன் உபமானா கிட்ட அதெல்லாம் கூட டிவிஷன்ஸ் இருக்கு. நான் அது இன்னொரு வீடியோ போடுறேன். இது ஒரு சம்மரி நமக்கு. பிரத்யக்ஷானா நாலேஜ் கெயின்டு த்ரூ டைரக்ட் பெர்செப்ஷன் ஆர் அப்சர்வேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரத்யக்ஷானா நேரா கிடைக்கிறது, இல்லைன்னா நம்ம யோசிக்கிறது, அப்சர்வேஷன்ல கிடைக்கிறது. இன்னொன்னு நமக்கு சம்டைம்ஸ் அது இன்டர்னலாவும் வரும், அதுதான் பிரத்யக்ஷா. ஓகே, அனுமானானா நாலேஜ் டிரைவ்டு ஃப்ரம் லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்வ்ட் எவிடன்ஸ். நம்ம கிடைக்கிற எவிடன்ஸை வச்சு நம்மளே ஒரு அனுமானம் யோசிக்கிறது, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் உபமானனா கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. இஸ் அ டைப் ஆஃப் நாலேஜ் டிரைவ்டு ஃப்ரம் அனாலஜி பை கம்பேரிங். உபமானா கம்பேரிங் அப்படின்னு ஞாபகம். உபமானனா கம்பேரிசன், அனுமானம்னா நம்மளே யோசிக்கிறது அனுமானம். சப்தானா டெஸ்டிமனி, knowledge acquired through verbal testimony or reliable communication. Okay, yeah, மத்தவங்க கிட்ட ஒரு நம்பகத்தன்மையான விஷயத்துக்கிட்ட நம்ம ஒண்ணு கத்துக்கிறோம், அவ்வளவுதான் சப்தா. அர்த்தபத்தினா knowledge inferred from the necessity of a conclusion to explain a situation. அந்த இடத்த நம்ம சொல்றதுக்கு நம்ம ஒரு ஒன்னத்தை பார்த்து நம்மளே ஒண்ணு யோசிக்கிறோம், அவ்வளவுதான் அர்த்தபத்தி. அனுபலப்தி நாலேஜ் obtained by recognizing the absence of something leading to understanding. ஒண்ணு அங்க இல்ல, ஆனா நம்மளே ஒண்ணு யோசிச்சு இப்படி இருக்கும், நம்மளே யோசிக்கிறது. யாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரத்யக்ஷா, அனுமானா, உபமானா, சப்தா, அர்த்தபதி, அனுபலப்தி. இத சுத்தி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, சம்டைம்ஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சேர்த்து வரும். நீங்க கண்டிப்பா பிஒய்க்கு பண்ணுவோம், அப்போ இன்னும் நல்லா கிளியரா புரியும். ஓகேவா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன்.
வேற யாருன்னா யூஜிசி நெட் பேப்பர் 1 எழுதுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வீடியோஸை பாருங்க. இந்த தடவை யூஜிசி நெட் கிராக் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.